இந்த படத்தில் வரும் கதை கதாபாத்திரங்கள் எதுவும் பூமி, புளூட்டோ, யுரேனஸ் ஆகிய எந்த கிரகத்தில் இருக்க வரையும் குறிப்பிடப்படவில்லை. அங்கேயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களோ இந்த பிளேவர். காமெடின்னு மைண்ட் செட் ஆயிட்டு பண்றதுனால இதா இருந்தது. எனக்கு கண்டிப்பா நான் கதை எழுதும் போது நம்ம வடிவேல் சாரை ஹீரோ வைக்கணும் அல்லது சந்தானம் சாரை அடுத்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிலாம் பண்ணல. அது எப்படி சார், எல்லாருமே இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க, அரண்மனை மன்னர், அரண்மனை மந்திரி, அரண்மனை பள்ளி அப்படின்னு போட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டார் சிமுத்தியவன். நான் சேரன் சார் கிட்ட முதல்ல போய் ஜாயின் பண்ணப்ப நான் என்னன்னா எனக்கு காமெடி கார்ட்டூன் அந்த ஏரியால ஓரளவு இது இருக்கு. ஸோ எமோஷனலா ஒரு கேரக்டர் ஆர்க்கு, உறவுகளின் சிக்கல், இது மாதிரிலாம் நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் போனேன். அதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். மேபி கசரத பரல அந்த பாயிண்ட்லாம் எலிவேட் ஆயிருந்ததுன்னா அது அவர்கிட்ட இருந்து எடுத்தது ஒண்ணு. ஒரு உதவி இயக்குனர் ஆகிற அந்த இடம் உதவி இயக்குனரா நம்ம ஒருத்தர்கிட்ட சேர்றதை விட கஷ்டமான ஏரியா. அது எப்படி சார், எல்லாருமே இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க, அரண்மனை மன்னர், அரண்மனை மந்திரி, அரண்மனை பள்ளி அப்படின்னு போட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டார் சிமுத்தியவன். எனக்கு டிஸ்க்ளைமர்லயே ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு தோணுச்சு சார். இந்த படத்தில் வரும் கதை கதாபாத்திரங்கள் எதுவும் பூமி, புளூட்டோ, யுரேனஸ் ஆகிய எந்த கிரகத்தில் இருக்க வரையும் குறிப்பிடப்படவில்லை. அங்கேயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களோ இந்த பிளேவர். காமெடின்னு மைண்ட் செட் ஆயிட்டு பண்றதுனால இதா இருந்தது. எனக்கு என்னன்னா, நான் விகடன்ல நிறைய மூவிஸ் பார்த்தது, அதெல்லாம் சேரும்போது அது எல்லாத்தையுமே பண்ணி பார்க்கணும். இதுல சைலண்ட் காமெடி இருக்கும், ஆமா, அப்புறம் பேரடின்பாங்க அது இருக்கும், அப்புறம் ஒரு ஆளை இமிட்டேட் பண்ற அது இருக்கும். அசோகன் மாதிரி சொல்லுவார் என்ன அப்படின்னு, அது இந்த மாதிரி வெர்பல் காமெடி இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி சட்டையர் இருக்கும், அக்காமாலா கப்சி மாதிரி. அந்த 5-6 வகையுமே இது எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணது. அது ஒரு சில ஸ்கிரிப்ட் அதை டிமாண்ட் பண்ணும், இல்லாட்டி நம்ம அதை கொண்டு வர்றது கஷ்டம். டிமாண்ட் பண்ணும்போது அதை கொண்டு வந்துடணும். சூப்பர் சூப்பர் சார். இன்னைக்கு வடிவேல் சார், சந்தானம் சார் இவங்க எல்லாம் ஹீரோவா பண்றாங்க, ஆடியன்ஸும் அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் விதை நீங்க போட்டது. சோ உங்களுக்கு அது எப்படி தோணுச்சு? இவங்களை லீடா தேவர் மகன் டைலாக் மாதிரி உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? இல்ல, அது நான் போடலைன்னாலும் வேற யாரோ ஒரு ஆள் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். எனக்கு கண்டிப்பா நான் கதை எழுதும் போது நம்ம வடிவேல் சாரை ஹீரோ வைக்கணும் அல்லது சந்தானம் சாரை அடுத்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிலாம் பண்ணல. நான் ஒரு கதை எழுதினேன், அதுக்கு இவங்க நான் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் போது, அதை தெரிஞ்சு எழுதும் போது ஸ்கிரிப்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், அவ்வளவுதான். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா, புலிகேசி நான் சங்கர் சாருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு 5 இயர்ஸ் பேக்கே நான் விகடன்ல இன்சேரசன் 23ஆம் புலிகேசின்னு ஸ்ட்ரிப் கார்ட்டூன் பண்ணிருப்பேன். அந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா இதே டாலி மிஸ்ஸியோட அது பார்க்க லுக் அண்ட் ஃபீல் வடிவேல் சார் மாதிரியே இருக்கும் பை ஆக்சிடென்டலி. ஸோ அது நம்மளுக்கு மைண்ட்ல ஏறினதுனால நம்ம பண்ணுமே தவிர்த்து மற்ற வேற எந்த நோக்கமும் கிடையாது. நாம ஒரு ரெவல்யூஷன் பண்ணிருந்தோம், இதன் மூலமா நம்ம பத்மபூஷன் அப்படிலாம் ஒண்ணும். அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு சார், சந்தானம் சார் வடிவேல்? இல்ல, அவங்களுக்கு இனிஷியலா நம்ம போயிட்டு இருக்க டிராவல்ல இது எப்படி அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் அதை கடந்து வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அசிஸ்டன்ட் டைரக்டர் டு டைரக்டர் அந்த போர்ஷன் என்ன மாதிரி இருந்துச்சு சார்? பொதுவாக சங்கர் சார் கிட்ட ஒர்க் பண்ண அவங்களோட ஏரிஸ் தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் பண்ணியிருக்காரு. நீங்க எப்படி சங்கர் சாரை போய் மீட் பண்ணீங்க? அந்த விஷயங்கள் என்ன மாதிரி நடந்துச்சு? இல்ல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டு டைரக்டர்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி தான். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது கிராஃப்ட் பழகிக்கிற இடம் தான். அங்க நம்ம டைரக்டர், ஏன்னா இப்ப நம்ம மைண்ட்ல இருக்குது எல்லாத்தையுமே ஈவன் ஸ்கிரிப்ட்ல எழுதினாலும் கூட சில நேரங்களில் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஹோல் ஐடியா சம்டைம்ஸ் புரியாட்டினாலுமே நம்ம ஹானஸ்டா நம்ம டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் அதில் ட்ராவலும் ஆகும். ஸோ ஆனால் என்னன்னா, கிராஃப்ட் கத்துக்கிறதுன்றது வேற, கண்டென்ட்ன்றது வேற. ஸோ எப்படி பேனா இங்கு மாதிரி தான். ஸோ இப்ப ஒருத்தர் காந்திய சிந்தனையோட இருக்கலாம், ஒருத்தர் கம்யூனிஸ்ட் சிந்தனையோட இருக்கலாம். பட் கிராஃப்ட்ன்றது, ஃபில்ம் மேக்கிங்ன்றது காமன். பட் அதை கத்துக்கிட்டு வரும்போது நமக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதனால ஒருத்தர்கிட்ட கத்துக்கிற இடத்துல என்ன இருக்கோ அது நமக்குள்ள வரணும்னு அவசியமே கிடையாது. நமக்குள்ள ஆமா, அது அவசியமும் இல்லை. அப்படி வந்தால் அது தப்பு, ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்ற ஒரு விஷயம்தான். அதனால நான் சேரன் சார் கிட்ட முதல்ல போய் ஜாயின் பண்ணப்ப நான் என்னன்னா, எனக்கு காமெடி கார்ட்டூன் அந்த ஏரியால ஓரளவு இது இருக்கு.
ஸோ எமோஷனலா ஒரு கேரக்டர் ஆர்க்கு, உறவுகளின் சிக்கல், இது மாதிரிலாம் நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் போனேன். அதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். மேபி கசரத பரல அந்த பாயிண்ட்லாம் எலிவேட் ஆயிருந்ததுன்னா அது அவர்கிட்ட இருந்து எடுத்தது ஒண்ணு. அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் வந்து வெற்றி கொடிக்கட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப் இதுலலாம் டிராவல் ஆன பிறகு நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் ட்ரை பண்ணேன். அது ஒரு பீரியட். நீங்க கேட்ட மாதிரி ஒரு உதவி இயக்குனர், இயக்குனர் ஆகிற அந்த இடம் வந்து உதவி இயக்குனரா நம்ம ஒருத்தர்கிட்ட சேர்றதை விட கஷ்டமான ஏரியா. ரொம்ப கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அது. ஸோ அதுல வந்து நிறைய மனதிடத்தோட ஒரு டிராவல் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல போய் முட்டி மோதி எல்லாம் வெளியில வரும். பட் ஆக்சிடென்டலி சங்கர் சாருடைய ஆஃபீஸ் வந்து பயங்கர ப்ரொஃபஷனல். நான் சும்மா கேஷுவலா போய் நான் கதை சொல்லணும்னு சொன்னேன். ஒரு லெட்டர் கொடுங்கன்னாங்க. 4வது நாள் வந்து எனக்கு ஃபோன் வந்தது. அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலா இருந்தது. அப்படிதான் நான் அவர்கிட்ட போனேன். அவருக்கும் வந்து என்னன்னா இன்னோவேட்டிவா பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் அதான் சொன்ன மாதிரி முதல்ல நான் சொன்னது வேற ஒரு கதை. எங்களுடைய கான்வர்சேஷன்ல அது டைவர்ட் ஆகி தான் மெல் புரூக்ஸ் மாதிரி ஒண்ணு பண்ணலாமேன்னு போய் தான் அது அவர்கிட்ட நான் ஏற்கனவே விகடன்ல பண்ண எம்சேரசன் 23ஆம் புலிகேசின்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் அந்த இது. ஸோ இதுதான் அந்த ரூட். Watch it only on BS Value.